எப்போ ஒரு தமிழன் கமலாசனை போய் கன்னடக்காரர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டியோ, தமிழ்நாட்டில் நீ அரசியல் பண்றதுக்கு உனக்கு யோகிதை கிடையாது. நீ ஒரு தமிழிச்சே கிடையாது. முதல்ல உன் பேரை மாத்து, இந்தி செய்து வச்சுக்கோ. ஒரு தமிழறிஞர் குமரி ஆனந்தனுடைய பொண்ணு இன்னைக்கு இந்த அளவுக்கு தமிழுக்கு விரோதமா இருந்து திமுகவுக்கு முடிவுரை எழுதுவோமா? டெபாசிட் வாங்குறது யோகியது இல்ல உனக்கு. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி பார்த்தா வருத்தப்படும். ஜெயிலுக்கு போயிருந்துங்க அவங்கள்ட்ட இப்படி அடிமையா போயிட்டீங்க. இந்த ராமதாஸ் அன்புமணி அடிச்சுறாங்க இல்ல, இதெல்லாம் யார் காரணம்? அந்த அமித்ஷா சார் அவங்கதான் சார் காரணம். இப்போ உன் பையன் மித்துனை வச்சு உன்னை மிரட்டிட்டு இருக்காங்க. கூட்டணி ஆட்சின்றான், நாங்க தான் ஆட்சி அமைப்போன்றான், தாமரை மலரோன்றான். எப்பா சாமி எப்பா, ரொம்ப பேசாதக்கா, இந்தி செய்யக்கா, ஓவரா பேசாத. சீட்டு வாங்கி என் தொகுதியில நின்னு டெபாசிட் மட்டும் வாங்கிருக்கா போறோம். அண்ணாமலையே தோப்பான். வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரனும் தோப்பான். அந்த எச்ச ராஜா நரபடி நாராயணன் நோட்டாக்கு கீழே தான் யாரு நின்னாலும் தோப்பீங்க. பாஜக கூட யாரு கூட்டணி சேர்றாங்களோ அவங்க எல்லாம் பாடியில போனோம். அதுதான் பாஜக. அதனால இந்தி இசை பேசு, எவ்வளவு பேசுற பேசு. ஆனா தயவு செஞ்சு சிரிக்காதக்கா. எங்க வீட்டுல பசங்க எல்லாம் பார்த்து பயப்படுறாங்கக்கா.